காவியம் பாடவா காதலே. ஏமா 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 சாரவிட்ட நீ என்ன சொன்னா? அவ வருத்தப்பட்டு இருக்காமா. ஏமா அவிய சொந்தக்கார வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு நீ போக கூடாதுன்னு சொன்னியோ? ஏமா எதுக்கு இப்படி கோவப்படுறா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருமா. சரோக்கு என்ன நிறைய சொந்தக்கார வீடா இருக்காவ? இருக்குதே அந்த ஒரு குடும்பம் தான். அவிய வீட்டுல ஒரு விசேஷம்னா இவ போவில்ல எப்படி? அவிய சரோக்கு ஒரு விஷயம்னா எப்படி இங்க வந்து கிடக்காவ பார்த்தல? குழந்தை பிறக்க வரைக்கும் இங்க வந்து அந்த குடும்பமே தங்கி இருந்துச்சு. அவிய வீட்டு விசேஷத்துக்கு போவில்ல எப்படிமா? அது மட்டும் இல்ல, நம்ம பிரியங்காவும் அங்கதான் இருக்கா. அந்த குடும்பத்துக்கு நம்மளே போனோம். நீ சரோ போக கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஏமா எதுக்குமா இப்படி சொல்ற? அவியலுக்கு வீடு வாங்கினாவளா இவியலுக்கு வீடு வாங்கினாலும் நீ எதுக்கு பாக்க? சரோ குடும்பத்துல இருந்து பால் காய்ப்பு அவ்வளவுதான். கூப்பிட்டாவே நம்ம போயிட்டு தலையை கட்டிட்டு வர வேண்டியதானே? எம்மா அது அவங்க போன் போட்டு பால் காய்ப்புன்னு கூப்பிட்டாங்களாம்ல, அங்க குழந்தை போனோன்னு ஆசைப்படியாம்மா. எம்மா என்னாச்சுமா? ஏமா இதுல என்னமா இருக்கு? நீங்க எதுக்கு இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறிய? அவிய ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காவ, அந்த வீட்டுக்கு பால் காய்க்காவ நம்மள கூப்பிட்டுருக்காவ, அவ்வளவுதான். கூப்பிட்டது வேற யாராலும் சரோஜா அத்தை தான் கூப்பிட்டுருக்காவ. முதல்ல ஒரு வீடு வாங்கிருக்கும் போது பால் காய்ப்புக்கு கூப்பிட்டாவ, அதுக்கு நீங்க யாரும் வரல. அப்பயே சரோ போக கூடாதுன்னு இப்படியே தான் தட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அவிய அங்க ஒரு விசேஷம்னா எவ்வளவு அழகா அங்க இருந்து வாராவ பத்தியா? அவிய நம்ம மேல கோவம் படுறதே கிடையாது. நீங்க எதுக்கு அவியல தப்பு தப்பான்னு நினைக்கிறீங்க? எதுக்கு போக கூடாது? அதுவும் எங்க அத்தை வீட்டு பால் காய்ப்புக்கு நாங்க ஏன் போக கூடாது? அது ஒண்ணும் உங்க நொத்த வீட்டு பால் காய்ப்பு கிடையாது. ராசாத்தி வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இந்த பால் காய்ப்பு நடத்தியாவே. அதுக்கு தான் நமக்கு அழைப்புதல் கொடுத்து அழைக்காவே. இதுக்கு எவனும் இந்த வீட்ல இருந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் போக கூடாது? எனக்கு இருக்க ஒரே சொந்தமே எங்க அத்தை மட்டும்தான். அவிய வீட்டு விசேஷத்துக்கு என்ன போக கூடாதுன்னா எப்படி? நீங்கள் வேணா வாங்க, வராம போங்க. ஆனா என்ன போக கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நான் போவே வருவேன்.
நீ அங்க போவே கூடாது கோமரி. நீ ஒண்ணா அந்த வீட்டு மருமவ இல்ல, என் வீட்டு மருமவ. என் சொல்ல கேட்டுதான் நீ நடக்கணும் சொல்லிட்டேன். அந்த வீட்டுக்கு நீ கால் எடுத்து வச்சா கால் முறிச்சு விடுவேன். ஏம்மா எதுக்குமா இப்படி பேசுறிய? சாரோக்காக அவிய எல்லாரும் எத்தனை நாள் இங்க வந்து இருந்தாவ, அவிய கூட்டி போவேன்னா எப்படிமா? அவிய வீட்டு விசேஷம்னா போலாம். ஏன் நாங்களும் குடும்பத்தோட வருவோம். ஆனா எவ்வளோ ஒரு வீட்டு விசேஷத்துக்குலாம் போக கூடாது. எவ்வளோவா? அவிய எங்க மாமாவோட தங்கச்சி, அவியலும் எங்களுக்கு சொந்தம் தான். எங்க அம்மா போவா, நானும் போவேன், என் புருஷன் வரணும். நீயே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கே, இதுல புருஷனா புருஷன்? என் பிள்ளைனா எங்க வர மாட்டேன், என் பேரனும் வர மாட்டேன். நீ வேணா தனியா போயிட்டு வா. ஏம்மா என்னம்மா பேசுறா நீ? அவ ஒத்தையில பிள்ளைய தூக்கிட்டு எப்படி தனியா போவா? நானும் கூட போயிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு வாரேன். ஆனந்தி, உனக்கு நம்ம குடும்பத்தோட உன் பொண்டாட்டி வழி குடும்பம் முக்கியமா போச்சு. உன் அம்மா நான் சொல்லியது கேட்க மாட்டியா? ஏம்மா நான் கேப்பேம்மா, நீங்க சொல்லியது கேட்டுதான் நடந்திருக்கீங்கனால. ஆனா சாரோக்கு இருக்கிறது இந்த ஒரு சொந்தம் தானே, அந்த வீட்டுக்கு அவளை போகக்கூடாதுன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அங்க எதுவுமே சரி இல்லைன்னு அர்த்தம். உன் அத்தைகாரி வாழ்க்கை கெடுக்கவா நமக்கு வேண்டான்னு அர்த்தம். அந்த வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாதுன்னு அர்த்தம். அவ அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பாங்கைக்கு அவ போகக்கூடாது. அப்படியே நீ மீறி அவ போனாலும் நீ போகக்கூடாது, என் பேரனும் போகக்கூடாது. இந்த வீட்டுல இருந்து வேற யாரும் போகக்கூடாது சொல்லிட்டேன். அம்மா நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கு அப்படி என்னமா இருக்கு? பால் கைப்பு வச்சிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க, போய் சாப்பிட்டுட்டு மொய்ய கொடுத்துட்டு வர போறோம். ஓயாம அவங்க வீட்டுக்கு போய் வந்தா இருக்க போறோம். கூட்ட மரியாதைக்காக போயிட்டு வர போறோம், அவ்வளவுதானே. குழந்தையும் வேற போகணும்னு ஆசைப்படுறா. ஆமத்தே, கண்டிப்பா போய் ஆகணும். ஏன்னா அவிய என் வீட்டு பால் காய்ப்புக்கு வந்துட்டு போனவ. என்னத்தே எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோ? உங்க வீட்டு வாசல்ல நான் ஒரு வீடு கட்டியிருந்தேன்ல, அந்த வீட்டுக்கு கூட நான் பால் காய்ச்சனத்தே. அப்போ சாப்பாடுலாம் பொங்கி போட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் இருக்கோ, நீங்க பால் காய்ப்புக்கே வரல. ஆனா அந்த கில்காம்பட்டியாத்த வந்தாவத்தே. அதனால அவிய வீட்டு விசேஷத்துக்கு எப்படி போகாம இருக்க முடியும்? நீ அங்க போனா அதோட உங்க ஆத்தா வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வீட்டுக்குள்ள அதுக்கு வரக்கூடாது. என் பேரனே வந்து பார்க்க கூடாது. ஆனந்த், உங்க அம்மா எப்படி சொல்லிட்டு போறா பாருங்க. அவ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டா, அவ சொல்லல கேட்க முடியாது. நான் எங்க அத்தை வீட்டு பால் காய்ப்புக்கு போயே தீர்வேன். நீங்களும் என் கூட வாரிய. ஏங்க உங்க அம்மா சொல்லியெல்லாம் கேட்க முடியாது. குல்காம்பட்டி வீட்டு பால் காய்ப்புக்கு நான் போயே தீர்வேன். உங்களுக்கு வர முடிஞ்சா வாங்க, வராட்டி போவாங்க. ஆனந்த் என்ன ஆனந்த் இது? அம்மா என்னடானா அப்படி சொல்லிட்டு போறாங்க, இவங்க ரெண்டு பேரும் என்னடானா இப்படி சொல்லிட்டு போறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது ஆனந்த்? இந்த ஃபங்க்ஷனுக்கு போலாமா வேண்டாமா? ஏனே போனா அம்மா அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவா. போவல்னா இவ ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிடுவாவ. அதனால புதன்கிழமை பாக்கலானே. ஆனந்த் என்ன ஆனந்த் சொல்றா? போகணுமா போக வேண்டாமா? அது புதன்கிழமை சொல்றேனே. ஏத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் அவ்வளவு தூரத்தை பேசிட்டு வந்தா ஒரு வீட்டை எழுதி கொடுத்திருக்காரு அவ பேர்ல. 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு வேற பேசி வச்சிருந்தேன். அப்படி இருந்தா அவ பேருக்கு எழுதி கொடுத்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? இத சும்மா விடக்கூடாது. அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு நேரடியா விசாரிச்சுட்டு வரணும். எப்படி அவருக்கு எழுதி கொடுக்கலாம்? இப்ப இருக்கு அவருக்கு. வீட்டுல யாரு? வெளியே வாங்க. வாங்கம்மா வாங்க. அன்னைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கமே வரல. உட்காருங்கம்மா. உட்காரதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏமா என்னாச்சு, என்ன பிரச்சனை? வீட்டை யார் பேருக்கு எழுதி கொடுத்தீங்க? ஓ அதை கேக்குறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி மீனாங்கிற பேருக்கு மட்டும் எழுதி கொடுக்கலாமா, வேற ஒரு ஆளுக்கு தான் வீடு எழுதி கொடுத்தேன். போய் சொல்லாதீங்க. மீனாங்கிற பேருக்கு தான் நீங்க வீடு எழுதி கொடுத்திருக்கீங்க. புதன்கிழமை பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நான் மீனாங்கிற பேருக்கு எழுதி கொடுக்கல. கிழக்காம்பட்டியில ஒருத்தர் கேட்டாரு, அவருக்கு தான் இந்த வீட்டை எழுதி கொடுத்துருக்கேம்மா. மீனா இல்லம்மா, அவர் பேர் வேற. ஒரு ஆம்பளையால் பேருக்கு தான் நான் வீட்டை எழுதி கொடுத்தேன். அண்ணனோ தம்பியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுமா. நீங்க மீனாங்கிற பேருக்கு வீட்டை எழுதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி மீனாங்கிற பேருக்கு நான் எழுதி கொடுக்கல, வேற ஒரு ஆளுக்கு தான் நான் இந்த வீட்டை கொடுத்தேன். அவரே உங்களை ஏமாத்தி வாங்கிட்டு போயிருக்காரு. அவர் பேர்ல கேஸ் போடுங்க.
வீட்டை திருப்பி கேளுங்க. அந்த ஆள் வேற யாரும் இல்ல, அந்த மீனாவோட அண்ணன் தான். இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிட்டாருன்னு அவர் பேர்ல வீட்டை எழுதி கொடுத்துட்டேன். அவர் யாரோட அண்ணன்லாம் எனக்கு தெரியாதுமா. நீங்க சொன்ன மாதிரி மீனாங்கிற பேருக்கு வீட்டை எழுதி கொடுக்கல. அதனால நீங்க பேசின பணத்தை எனக்கு தந்துருங்க. அதை வாங்குறதுக்காக தான் நானும் இத்தனை நாள காத்திருந்தேன். நாளைக்கு நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு போறோம். அதுக்குள்ள பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா. ஆமா, நீங்க பண்ண வேலைக்கு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அவளோட அண்ணனுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. அவரு அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. புதன்கிழமை போன காட்டிட்டு இங்க வந்து உட்கார போறேன். அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. நீங்க கிழக்காம்பட்டியில இருந்து யார் வந்தாலும் எழுதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். நீங்க ஏன் மீனாங்கிற பேர் மட்டும் சொன்னீங்க? உன்னோட அப்படிதானே என்கிட்ட சவால் விட்டுட்டு போனாரு. சவால் விட்ட மாதிரியே ஒரு தங்கச்சிக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த லட்சணத்துல உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேற நான் தரணுமா? நீங்க பார்த்த வேலைக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை அவர்கிட்ட இருந்து திருப்பி வாங்குற வழியை பாருங்க. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? விட்ட வீட்டை எப்படி வாங்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி பேசின பணத்தை தாங்க. தர முடியாது. அப்ப வீட்டை விட்டு வெளியே போங்கம்மா. சரி, போட்டுக்கிறேன். அவ எப்படி இந்த வீட்டுல வந்து